கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 பேதுரு 3:11. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிற வழிமுறைகளில் ஒன்றுதான் சமாதானத்தை தேடுங்கள் என்று. இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. இயேசு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இப்போது அந்த சமாதானம் எங்கே உள்ளது? அது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உள்ளது. சமாதானம் ஆவியின் கனிகளில் ஒன்று. அந்த தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவுக்குள் இருந்த அதே சமாதானம் இப்பொழுது உங்களுக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அந்த தேவ சமாதானத்தை உணர முடியும். உங்கள் உணர்வுகளை நீங்களே எளிதாக ஆளுகை செய்ய முடியும். சமாதானத்தை கொடுங்கள், சமாதானம் பண்ணுங்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். இந்த கால வேளையிலும் இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுவார்கள். பிரியமானவர்களே, உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை இன்று தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் செயல்படுகிற பொழுது இந்த சமாதானம் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கசப்பு, வெறுப்புகள் வந்தாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த சூழ்நிலையை இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருந்து வெளிப்படக்கூடிய இந்த சமாதானம் உங்களை முற்றிலுமாக பாதுகாக்கும். பிரியமானவர்களே, உங்கள் சிந்தையை பாதுகாக்கும், உங்கள் இருதயத்தை பாதுகாக்கும், உங்கள் நினைவுகளை பாதுகாக்கும், உங்கள் சரீரங்களையே பாதுகாக்கும். ஆக இந்த காலை வேளையிலும் என் தேவன் உங்களுக்கு அந்த சமாதானத்தை அவர் தருவாராக. சிலுவையில் ஆண்டவர் சம்பாதித்த அந்த சமாதானம் இந்த காலை வேளையிலும் உங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, எல்ஷடாய், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. ராஜா, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், யூத ராஜ சிங்கம் அப்பா. நீங்கள் எஸ்டடி சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடியவரப்பா. உம்முடைய ஆவியை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அளவில்லாமல் ஊற்றி அவர்களை நீர் பலப்படுத்துகிறீரப்பா. அவர்களை காலூண்டி நிற்கச் செய்கிறீர். இந்த காலை வேளையிலும் அப்பா, தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஊற்றப்படுவாராக. தேவ சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் எங்களை விலைக்கு பாதுகாக்கும் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி சுவாமி. எஸ் டாடி, நான் உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் நானே என்று நீர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறீரப்பா. எஸ் டாடி, கிருபை உள்ள தெய்வமே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்யட்டும். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி அப்பா. பூமி எங்கும் உம்முடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. அந்த மகிமை இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் அப்பா. சமாதானமுள்ள நாளாக இருக்கட்டும். தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொருவருக்கும் செயல்படட்டும். அளவில்லாத சமாதானத்தினாலே நீர் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக சுவாமி. ராஜா, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். உன் மீட்படும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராமலும் இருக்கும். கேட்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா, தெய்வ மகிமை இந்த காலை வேளையில் உண்டாகட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும், நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும், சாபங்கள் நீக்கட்டும். தலைமுறை தலைமுறையாய்
தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் இந்த காலை வேளையில் முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஆமா ராஜா இயேசுவே, குடும்பங்களில் காணக்கூடிய நெருக்கங்கள், கணவன் மனைவிக்குள்ளே காணக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே அது நீங்கி போகட்டும் அப்பா. ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாள் நான் பேசாமல் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அப்பா ஒரு சகோதரிக்காக நான் பேசுகிறேன். நீங்கள் வெகு நாள் உங்கள் சகோதரிக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க. அதில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே நீங்கள் போய் சமாதானம் பண்ணுங்கள். நீங்கள் சமாதானத்தை பேசுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலை வேளையிலும் அப்பா, நீர் சிலுவையில் கொடுத்த அந்த சமாதானம் எங்களுக்காக இயேசுவே நீர் தந்த அந்த சமாதானத்தின் வல்லமை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. அது மாத்திரமல்ல, உற்றார் உறவினர்களிடத்தில் அப்பா அந்த சமாதானத்தை கொண்டு சென்று மறுபடியும் அவர்கள் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து நிற்க உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீர் இந்த காரியங்களை செய்வீராக. எஸ்டாடி சமாதான பிரபு அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் அளவில்லாத நம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஆளுகை செய்யட்டும், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீ பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். குருடனின் கண்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. செவிடரின் செவிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. முடவன் மானை போல் குதிப்பானாக இயேசுவின் நாமத்தினாலே. ஊமையன் நாவும் கம்பீரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வனாந்தரத்தை போல அப்பா இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்பொழுது தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளுமாக அது பாய்ந்து செல்லட்டும் அப்பா. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாக மாறட்டும். வலு சர்ப்பங்களும் தாவரித்து கிடந்த இடங்களிலே இனி புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகட்டும் அப்பா. எஸ் டாடி. அங்கே பெரும்பாதையான வழி இருக்கட்டும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாராக இருந்தாலும் திசைக்கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் உம்முடைய வார்த்தை கொண்டு பேசுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எஸ் டாடி. ஜபிக்கிற அந்த நேரத்தில் அப்பா கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் இனி பிரகாசிக்கட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய இவரே என் இரட்சகர், இவரே என் மீட்பர் என்று யாரெல்லாம் இந்த நேரத்திலும் அப்பா தங்கள் கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் இப்பொழுது பிரகாசிக்கட்டும் அப்பா. தெய்வ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இனி சத்துருக்கள் உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வராதபடிக்கு நீர் அவர்களை துரத்துவீராகப்பா. எஸ் டாடி. ராஜா உடைய வல்லமை உடைய ஆற்றலும் இந்த காலை வேளையில் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அற்புத சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும். சமாதானத்தின் தேவன் இப்பொழுதே அற்புதத்தை நீர் செய்வீராக. ஹல்லேலூயா. தொட்டு சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரம் இப்பொழுது தொடட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கால்களுக்குள்ளே ஒரு புதிய ஜீவன் இறங்கட்டும். காலில் காணக்கூடிய வலிகள், மூட்டு பகுதியில் காணக்கூடிய வலிகள், எல்லா வலிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. ஹல்லேலூயா. ஏசப்பா. ராஜா முதுகு தண்டில் காணக்கூடிய பிரச்சனைகள், எஸ்டடி யாருக்கோ ஒருவருக்கு நீர் சொல்லுகிறீர் ஃபைனல் கார்டு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அது பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே இந்த காலை வேளையில் அப்பா நீர் ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுக்கிறீர் சுவாமி. அந்த ஃபைனல் கார்டில் இருக்கக்கூடிய வலிகள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போகட்டும். எஸ்டட் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி. பில்லி சூனிய போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எஸ்டடி ராஜா, பிசாசின் கிரியைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறீங்க. இரவில் தூங்க முடியவில்லை,
குடும்பங்களிலே சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள், ஹல்லேலூயா, தேவையில்லாத சண்டைகள், குழப்பங்கள், கைகளிலே பணங்கள் நிற்க முடியாதபடிக்கு செலவு வரக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுது ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டுமாப்பா. எஸ்டடி பிசாசுடைய அந்த கிரியைகள் இனி செயல்படாதபடிக்கு என் தேவன் நீர் வேலி அடைக்கிறீரப்பா. நீர் வேலி அடைக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்மை செய்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரே, ஹல்லேலூயா, இப்பொழுதே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்ட பொழுது பிசாசுகள் நடுங்கிற்று. தேவ சமூகத்திற்கு முன்பதாக ஓடி வந்தது. என் ஆண்டவரை கண்டவுடனே அது ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, தேவனுடைய குமாரனே, நீர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னது. பிசாசுகள் தேவனை நன்கு அறிந்து வைத்திருக்கிறது. ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா, அந்த உன்னதமான தேவன் மரித்து 3ஆம் நாள் பாதாளத்தை வென்று உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் நீர் இந்த காலை வேளையில் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நீர் இருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் நீர் இருக்கிறீர். இருதயத்தில் காணக்கூடிய பயங்கள் நீங்கி போகட்டும். பிசாசினால் வரக்கூடிய அந்த பயங்கள், யாரோ நிற்பது போன்று, யாரோ நடப்பது போன்று, யாரோ ஓடுவது போன்று, யாரோ தனக்கு பின்னால் நின்று செயல்படுவது போன்ற உணர்வுகளை இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் இப்பொழுதே அந்த சத்துருக்களை துரத்துகிறார். அந்த பிசாசுகளை அவர் துரத்துகிறார். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உடைய ஆற்றல் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிசாசுகள் வெட்கப்பட்டு ஓடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வெளிச்சம் இப்பொழுதே அப்பா உடைய பிள்ளைகள் மேல் அதிகமாய் பிரகாசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எஸ்டடி இந்த ஜெபத்தை கேட்டு என்னோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசிக்கிறது. தேவன் உன்னதத்திலிருந்து தம்முடைய வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க செய்கிறார். இருள் நீங்குகிறது. இப்பொழுதே வெளிச்சம் உண்டாகிறதுப்பா. ஆமாம் ராஜா, நீர் இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் தேவனாக இருக்கிறீர், சர்வத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறீங்கப்பா. ஆமாம் ராஜா, உடைய பிள்ளைகளை அலைக்கழிக்கிற, பயமுறுத்துகிற எல்லா பிசாசுகளையும் நீர் இப்பொழுது துரத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால சத்ருவே, இனி உன் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போனது. உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகளை விட்டு வெளியேறு, குடும்பங்களை விட்டு வெளியேறு. தரித்திரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேற கடவாய். சர்வ வல்லமை உள்ளவருடைய இப்பொழுதே கரம் அற்புதங்களை செய்யட்டும், அதிசயங்களை செய்யட்டும். திக்கற்றவர்களுக்காகவும் அனாதைகளுக்காகவும் விதைகளுக்காகவும் அப்பா நீர் பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ராஜா, பிள்ளைகள் அப்பா ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்யினர், உதவுங்கப்பா. ஆமாம் ராஜா, உள்ளங்களை மாற்றுங்க. கடினமான இருதயங்களில் மாற்றங்கள் வரட்டும். எஸ்டாடி எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா இந்த நாளில் தேசத்தில் நடக்கக்கூடிய அப்பா அந்த யுத்தத்துக்காக, தீவிரவாத செயல்களுக்காக ராஜாவுடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. தேவையில்லாத அப்பா ஜனங்கள், அறியாத ஜனங்கள், பொதுமக்கள் அதில் மறிக்கக்கூடாது சுவாமி. எஸ்டாடி நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் இந்த காலை வேளையில். ஆமாம் ராஜா, சாத்தானுடைய தந்திரங்கள் செயலற்று போகட்டும் அப்பா. பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். என் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன் நீர். ஆமாம் ராஜா, எஸ்டடி சத்துருக்கள் உமக்கு விரோதமாக வர முடியாது. நீரே ஆளுகை செய்கிறவரப்பா. நீரே அப்பா இஸ்ரவேலை பாதுகாக்கிறவரப்பா சுவாமி. எருசலேமின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எருசலேமை நாங்கள் நேசிக்கிறோம் வேத வார்த்தையின்படி. ஆமாம் ராஜா, நாங்கள் அவைகளை நேசிக்கிறோம். யாரெல்லாம் அதை நேசிப்பார்களோ, யாரெல்லாம் எருசலேமுக்காக ஜெபிப்பார்களோ அவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் அப்பா நாங்கள் இந்த யுத்தத்தை அப்பா அதில் பலியாகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எஸ்டாடி உயிர் இழப்புகள் இருக்கக்கூடாது. அங்கே ஒரு சமாதானம் உண்டாகணும் அப்பா. எஸ்டாடி ஆமாம் ராஜா, இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி நீர் உம்முடைய சமாதானத்தை நீர் அப்பா அந்த ஜனங்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆமாம் ராஜா, அதி சீக்கிரத்தில் ராஜா இந்த பிரச்சனைகளை நீர் தீர்த்து வைப்பீராக சுவாமி. சமாதானத்தின் தேவன் நீர்தாமே கிரியை செய்வீராக. உன்னதமான தெய்வமே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எஸ்டடி இயேசுவின் நாமத்தில் கிட்னி செயல்படாத கிட்னி இந்த காலை வேளையில் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமாம் ராஜா, இயேசுவே வயிற்று பகுதியில், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்சர் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். எஸ்டடி அப்பா புத்தி சுவாதி இல்லாதபடி
ஹல்லேலூயா. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளாக ராஜா, ஞானமாய் உம்முடைய பிள்ளைகள் செயல்படத்தக்கதாய் என் கர்த்தருடைய கரம் அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. எஸ் டாடி. சரீர வளர்ச்சி மட்டுமே இருக்கிறது, மூளை வளர்ச்சி இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து இருக்கிற குடும்பத்தினருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை நீர் மீண்டுமாய் உம்முடைய கரத்தினால் வணைவீராக ராஜா, நீர் மீண்டுமாய் வணைவீராக. ஹல்லேலூயா. உருவாக்கும் உடைய கரம் மறுபடியும் உடைய பிள்ளைகளை வணையட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்மை நேசிக்கிற உடைய பிள்ளைகள் சுகித்திருப்பார்களாக. இந்த காலை வேளையில் அப்பா, என்னோட ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். தீராத காய்ச்சல் என்று சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்பா, ஒரு குழந்தைக்கு தீராத காய்ச்சல், இயேசுவின் நாமத்தினாலே நான் காய்ச்சலை கடிந்து கொள்கிறேன். இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதே அந்த காய்ச்சல் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. காய்ச்சல்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எஸ் டாடி. காய்ச்சல் இப்பொழுதே மறைந்து போகட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்பா. தெய்வ கிருபை ஒரு பிள்ளைகளை ஆளுகை செய்வதற்காக நன்றி. முதிர் வயதிலும் நீ கனி தந்து புஷ்டியாக இருப்பாய் என்று சொல்லி நீர் சொல்லுகிறீரப்பா. எனக்கு வயதாகிவிட்டது, என்னை கவனிப்பார் யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு தாயாருக்காக அப்பா நீர் ஜெபிக்க சொல்லுகிறீர். நன்றி செலுத்துகிறேன். அமராஜா இயேசுவே, நீங்கள் முதிர் வயதிலும் கனிகளை தந்து புஷ்டியாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். முற்றுமுடிய உங்களை பாதுகாப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி மறுபடியும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தெய்வ சமாதானம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா இயேசப்பா, உங்களுடைய தொடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. எஸ் டாடி. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு ராஜா இயேசுவே, நீர் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்துவீராக. எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக சுவாமி. எஸ் டாடி. தெய்வக்காரம் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும், சத்துருக்களை சிதறடிக்கட்டும் அப்பா. தெய்வ சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து நீர் பாதுகாத்து ஏற்ற நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்மலையிலே உயர்த்தி நீர் நிறுத்துவீராக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. திகைத்துக் கொண்டிருக்க